ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு, முக்கியமாக கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்த்டே கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் சமயத்தில் உங்களுக்கு விருப்பமான யாருக்காவது பர்த்டே வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம மைதா, விப்பிங் க்ரீம் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக டேஸ்ட்லேயும் கடையில் கிடைக்கக்கூடிய அதே பர்த்டே கேக் அளவுக்கு டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கடையில் கிடைக்கிற அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வராது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு ரெண்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டைக்கு பதிலாக 1/2 கப் அளவு கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கிறலாம். இது கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. நம்ம மாவெல்லாம் ஜலி போல் அந்த சன்னி வச்சுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம் இதே ரெசிபியை. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செய்கிறேன். நான் 1/2 கப் அளவு கோதுமை மாவு இந்த சன்னியில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் கலந்துட்டு அதுக்கப்புறமா ஜலிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேக்கிங் பவுடர் மற்றும் பேக்கிங் சோடாக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். இப்போ இதை நல்லா ஜலிச்சுட்டு வந்துடலாம். மாவு நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது கூடவே பால் சேர்க்குறோம். பால் கரெக்டாக 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு நல்லா கெட்டியான பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மறுபடிக்கும் இதை ஒரு தடவை விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஓரளவு கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மலான ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உருக்கின பட்டர் இல்லை நெய் கூட சேர்த்து செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் நம்ம கலந்துக்கலாம். நான் பால் அளந்து சேர்த்தேன்ல அதே கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அதனால் தண்ணியோட கலர் கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி இருக்குது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், இது போல் தூக்கி விட்டோன்னா அப்படியே மடிஞ்சு கீழே விழுகுதில்ல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாவை சேர்த்துடலாம். நான் பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட்டு அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக எண்ணெய் மட்டும் தடவி கூட செய்யலாம். பட்டர் ஷீட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் இருந்ததுன்னா அது தடவிட்டு செய்யுங்க. இப்போ இந்த மாவை பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட பேக்கிங் ட்ரே இல்லைன்னா வீட்டில் கிண்ணம் ஏதாவது வச்சுருப்பீங்கள்ல, கைப்பிடி இல்லாத கிண்ணம், நல்ல அடிகனமான கிண்ணமாக பார்த்து அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது போல் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் ஏர் பபிள்ஸ் நிறைய இருக்கும். அதனால் கேக்கு ஒழுங்காக வேகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது போல் நல்லா டேப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவு உப்பு கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி ஸ்டாண்டு போட்டு செய்கிறேன். இந்த ஸ்டாண்டில் நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ குக்கர் மூடிட்டு விசில் போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையிடையில் குக்கர் மூடியை திறந்து கேக் வெந்துருச்சான்னு பார்க்கணும். கத்தி விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேக்குக்குள்ளே கத்தி மாவில் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் விசில் எதுவும் போடலை. விசில் கண்டிப்பாக போடக்கூடாது. மூடி வெறுமனே அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேக்கை நம்ம அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம க்ரீம் தயார் பண்ணிடலாம்.
க்ரீம்னா நம்ம விப்பிங் க்ரீம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் பால் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கிறணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் க்ரீமோட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி மைதா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலை, எப்போ ஆன் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வந்து பால் சேர்க்கும் போது கூட ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. பால் வந்து நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் முற்றிலும் ஆப்ஷனல். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடரும் சேர்த்து செய்கிறேன். இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு கலந்துட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இது போல் கலந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே திக்காயிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்ரீம் சூப்பராக தயாராகிருச்சு. நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நார்மலான தேங்காய் துருவல் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இங்கே இன்னொரு பக்கம் நம்மளுடைய கேக்கும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 30லேருந்து 35 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நம்மளோட கேக்கு மேலே விரிசல் விட்டுருக்கு. இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நம்ம கட் பண்ணிடுவோம், அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. சில டைம் கேக் பேக் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ பயந்துட வேண்டாம், அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இது போல் கவுத்திட்டிங்கன்னா அழகாக அது வெளியில் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா பஞ்சு போல் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சொல்கிறத விட நான் கட் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இப்போ இந்த மேலாப்பில் வெடித்து வந்திருக்குல அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. இது நம்ம நார்மலாக அப்படியே கூட சாப்பிடலாம். இது ஒன்றும் கெட்டு போனது கிடையாது. ஆனால் நம்ம இன்றைக்கி க்ரீம் தடவுறதுனால இதை வெளியில் எடுத்துடுறோம். நான் இன்றைக்கி 2 லேயரில் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் இந்த கேக்கை நம்ம 3 பாகமாக பிரிச்சுக்க போகிறோம். இப்போ இதை 3 பாகமாக நம்ம பிரிச்சிடலாம். ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்மளுடைய ஃபஸ்ட் லேயர் தயாராகிருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2வது லேயரையும் அதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 2வது லேயரும் சூப்பராக தயாராகிருச்சு. இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ கீழே இருக்க அடிபாகத்தில் நம்ம க்ரீம் தடவ ஆரம்பிச்சிடலாம். இது போல் சுற்றிலும் பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு கீழே நான் வந்து ஃபஸ்ட் லேயர் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு ஆற வச்சு வச்சுருந்தோம்ல க்ரீம், அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயரில் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2வது லேயர் வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சுகர் சிரப் எதுவும் சேர்க்கலை. நம்மளுடைய க்ரீம் ஆல்ரெடி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால நம்ம சுகர் சிரப் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நார்மலாகவே க்ரீம் வந்து நம்மளுடைய கேக் வந்து ரொம்பவே மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இதே போல் நம்ம முதல் லேயருக்கு எப்படி அப்ளை பண்ணமோ அதே போல் 2வது லேயருக்கும் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம 3வது லேயர் வச்சுருக்கோம்ல, அதை வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலேயும் நம்ம இதே போல் க்ரீம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கேக் சுற்றியும் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். கேக்கில் முழுமையாக க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலாப்பில் இதை இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் டெசிகேட்டட் கோகோனட் தூவி விட போகிறோம். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் இருக்குல்ல, அதை நல்லா துருவிட்டு நல்லா வறுத்துட்டு
அதாவது கலர் சேஞ்ச் ஆகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் டெசிகேட்டட் கோகோனட் தயாராகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை கூட தூவி விடலாம். அதுவும் இன்னுமே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே போல் நம்ம மொத்த கேக் முழுசுமே நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டால் அலங்காரம் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் சைடில் இருக்கக்கூடிய அந்த கேக்கில் ஒட்டுற மாதிரி ஒரு அட்டை வச்சுட்டு இது போல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக அது ஒட்டிக்கிறோம். இப்போ கடைசியாக நான் கொஞ்சம் போல் க்ரீம் அப்ளை பண்ணுறேன், ஒரு ஃப்ளவர் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இது முற்றிலும் ஆப்ஷனல். நான் நேத்திக்கு ஒரு பர்த்டே கேக் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் இருந்த லெஃப்ட் ஓவர் க்ரீமை தான் நான் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பூ பண்ணியிருக்கேன்ல அது. ஸோ இது உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ இந்த கேக்கில் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கல்ல க்ரீம், அதை கூட நீங்கள் இது போல் பண்ணலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி பூ மாதிரி பண்ணி வைக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் அலங்காரத்துக்காக நான் ஜாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் பால்ஸ் அதாவது சுகர் கோல்டன் பால்ஸ் நான் சேர்க்குறேன். இதுவும் முற்றிலும் ஆப்ஷனல். உங்கள் கைவசம் டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் தூவி விடலாம். அதுக்கப்புறம் சாக்லேட் இருந்ததுன்னா அதை துருவி வச்சு நல்லா துருவிட்டு அதை தூவி விடலாம். சாக்கோ சிப்ஸ் இருந்ததுன்னா அது தூவி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். உங்கள் கைவசம் என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பர்த்டே கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை நான் இப்போது கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக உள்ள அந்த லேயர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சது. குழந்தைங்களுக்கெலாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி கேக் வெட்டுவாங்க. அவங்களுடைய பர்த்டேவை ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யாருடைய பர்த்டேக்கு இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு சேரும். தேங்க்யூ, பாய்.